என்ன ப்ராடக்ட்மா ஃபேஸ்க்கு யூஸ் பண்றீங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் யூஸ் பண்றது ஒரு டோனரும் மாய்ஸ்சரைசரும் தான். எனக்கு 40 வயசு தாண்டியுமே இன்னும் இந்த பிம்பிள்ஸ்லாம் கொஞ்சம் வந்துட்டே இருக்கறனால எங்க பாப்பா தான் இதெல்லாம் எனக்கு வாங்கி கொடுத்து யூஸ் பண்ண சொன்னா. ஆனா உண்மையிலே இந்த பிம்பிள்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு இந்த கிரீம் கண்ட்ரோல் பண்ணுது. அப்புறம் ஒரிஜினல் சந்தன பவுடர் வாங்கி வச்சிருப்பேன். இந்த பெர்ஃபியூம்லாம் எனக்கு அவ்வளவா பிடிக்காதுன்றனால இதையே நான் யூஸ் பண்ணிப்பேன். சரி, இதெல்லாம் விடுவோம். இப்ப நம்ம கதைக்கு வருவோம். இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆட்டுக்கால் குழம்பு தாங்க வைக்க போறேன். இதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, எங்க வீட்டுல இருக்க யாருக்குமே இந்த ஆட்டுக்கால் குழம்பு பிடிக்காது. நான் சின்ன பிள்ளையா இருக்கிற காலத்துல எல்லாம் அடிக்கடி இந்த ஆட்டுக்கால் குழம்பு எங்க வீட்டுல வச்சிருவாங்க. இப்ப எங்க இந்த பிள்ளையெல்லாம் இதை சாப்பிடுறாங்க? நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், இருந்தாலும் வாடையே பிடிக்கலேம்பாங்களா. பரவாயில்ல, எனக்கு பிடிச்ச நேரம் நானே வாங்கி கொஞ்சமா வச்சு சாப்பிட்டுருவேன். நம்ம வீட்டு ஆட்டுக்கால் குழம்போட ஸ்பெஷலே இன்னைக்கு நம்ம வீட்டு மசால் பொடி தாங்க. நம்ம இந்த குக்கர்ல வச்சு முடிச்சது பாத்தீங்கன்னா அடுத்த தெரு வரைக்கும் கூட மணக்கும் போக. அப்படியே சைட்ல வந்து நம்ம வீட்டுல பழைய சோறு மிஞ்சுமா, அதிலே ஒரு வடகத்தையும் போட்டு நான் ரெடி பண்ணி வச்சிருவேன். என்ன குழம்பு வச்சாலும் இதை நாளை வறுத்து சாப்பிட்டா தாங்க எனக்கு ஒரு திருப்தியா இருக்கும். அப்படியே இங்கிட்டு குழம்பும் ரெடி ஆயிருச்சா, தட்டுல சாப்பாடை போட்டு குழம்ப ஊத்தி ஃபைபருக்கு ஒரு காயும் வச்சு மாம்பழத்தையும் வச்சு சாப்பிட்றப்ப சொல்லவா வேணும், அவ்வளோ டேஸ்ட்டுங்க. எப்பயாச்சும் ஒரு தடவை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க சமைச்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப மன திருப்தியா இருக்கும். அப்படியே யாருக்கெல்லாம் ஆட்டுக்கால் குழம்பு பிடிக்குமோ கமெண்ட்ல சொல்லிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.